வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விண்மீன் கதைகள். இன்றைய கதையோடு நான் உங்கள் மேனகா. மறுநாள் இரவு மிகவும் அமைதியாகவும் சற்று மர்மமாகவும் இருந்தது. மன்னர் ஷாரியர் கதையைத் தொடர்ந்து கேட்கும் ஆவலுடன் ஷராஜத்தை தேடி வந்தார். ஷராஜத், நேற்று நிறுத்திய இடத்திலிருந்து கதையைத் தொடர்ந்து சொல். அரசே, என் ஆயுள் குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த கதைகள் மூலம் உங்களை மகிழ்விக்க முடிவது எனக்கு மிகவும் சந்தோஷம் தருகிறது. இதோ கதையைத் தொடர்கிறேன். அந்த முதியவர் பூதத்திடம் தன் கதையைத் தொடர்ந்து சொல்லத் தொடங்கினார். பூதமே, நான் என் வேலைக்காரனிடம் ஒரு கன்றுக்குட்டியை உயிருடன் விடுவிக்கச் சொல்லி அனுப்பினேன் அல்லவா? அடுத்த நாள் அவன் என்னிடம் வந்து ஒரு ஆச்சரியமான செய்தியைச் சொன்னான். ஐயா, நீங்கள் உயிருடன் விடச் சொன்ன அந்த கன்றுக்குட்டியை நானே வளர்க்கலாம் என்று நினைத்து என் வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன். அதை பார்த்தவுடன் என் மகள் வெட்கப்பட்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். ஏன் என்று கேட்டபோது, திடீரென ஒரு அந்நிய இளைஞனை வீட்டுக்குள் அழைத்து வந்தால் எனக்கு வெட்கமாக இருக்காதா என்று என்னிடம் கேட்டாள். நான் திகைத்துப் போய், இங்கு யாரும் இல்லையே, நானும் இந்த கன்றுக்குட்டியும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் அவள், இந்த கன்று சாதாரண மிருகமில்லை, இது நம் எஜமானரின் மகன். என்ன சொல்றாய் மகளே? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்பா, எனக்கு மந்திர சக்தி இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த கன்றுக்குட்டியை பார்த்தவுடன் அதன் கதை என் மனதில் தோன்றியது. இது நம் எஜமானரின் மகன், மந்திரத்தால் கன்றாக மாற்றப்பட்டவன். எஜமான் உயிருடன் விடச் சொன்ன பசுதான் இவனுடைய அம்மா, அதாவது நம் எஜமானரின் இரண்டாவது மனைவி. நீங்கள் அதை வழியில் விற்றுவிட்டீர்கள். அதை வாங்கியவன் தோலுக்காக அதை கொன்றுவிட்டான். நான் உடனே வேலைக்காரனுடன் அவன் வீட்டுக்கு போய் அவன் மகளிடம் இதை பற்றி விசாரித்தேன். இந்த கன்று நிச்சயம் உங்கள் மகன்தான். உன் மந்திர சக்தியால் என் மகனை மீண்டும் மனிதனாக மாற்ற முடியுமா? முடியும், ஆனால் 2 நிபந்தனைகள் உள்ளன. சொல். முதலாவது, உங்கள் மகனை மனித உருவத்திற்கு மாற்றிய பிறகு நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னை உங்கள் மருமகளாக ஏற்பீர்களா? நிச்சயமாக. உன் அடுத்த நிபந்தனை என்ன என்று தயக்கமின்றி சொன்னார். அவள் தன் குரலைத் தாழ்த்தி, உங்க முதல் மனைவிக்கும் மந்திர சக்தி உண்டு. நான் உங்க மகனை திரும்ப மனிதனாக மாற்றுவதை அவங்களால பொறுத்துக்க முடியாது. எங்களுக்கு மந்திரத்தால் தொல்லை தருவாங்க. எனவே அவங்களை என் விருப்பப்படி உருமாற்ற அனுமதி தரணும். என் மனைவி மீது எனக்கு மிகவும் கோபம் இருந்தது. அவளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்ணின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உடனே அவள் தன் மந்திர சக்தியால் என் மகனை மனித உருவத்திற்கு மாற்றினாள். பிறகு என் மனைவியை ஒரு மான் குட்டியாக மாற்றிவிட்டாள். அதுதான் இந்த மான். நான் எங்கு சென்றாலும் இதை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். அப்படி வந்தபோதுதான் வழியில் இந்த வியாபாரியின் நிலையை அறிந்தேன் என்று சொல்லி முதியவர் தன் கதையை முடித்தார். பூதம் சிந்தித்து, உங்க கதை விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் வாக்கு கொடுத்தபடி வியாபாரியின் தண்டனையை 1/3 பங்கு குறைக்கிறேன் என்று சொல்லி பூதம் அந்த வியாபாரியை நெருங்கும்போது, கொஞ்சம் பொறு பூதமே, என் வாழ்க்கை கதையை நானும் சொல்கிறேன். அது உன்னை ஆச்சரியப்படுத்தினால் வியாபாரியின் தண்டனையை மேலும் 1 பங்கு குறைப்பாயா என்று கையில் 2 நாய்களை பிடித்துக் கொண்டிருந்த அந்த வழிப்போக்கன் கேட்டான். சரி, சொல் என்று பூதம் சொல்ல அந்த வழிப்போக்கன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். பூதமே, இந்த 2 நாய்களும் என் சகோதரர்கள். இவர்கள் எப்படி நாயாக மாறினார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான கதை. அதைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். எங்கள் தந்தை இறந்தபோது 5000 பொற்காசுகளை சொத்தாக விட்டுச் சென்றார். அதை நாங்கள் 3 சகோதரர்களும் சமமாக பிரித்து கொண்டோம். நான் ஊரிலேயே வியாபாரம் தொடங்கினேன். ஆனால் என் சகோதரர்கள் கடல் கடந்து சென்று வியாபாரத்தில் தோல்வியடைந்து என்னிடம் உதவி கேட்டு வந்தனர். நானும் பரிவுடன் அவர்களை என் வியாபாரத்தில் சேர்த்து லாபத்தை சமமாக பகிர்ந்து கொண்டேன். சில காலம் நன்றாகவே போனது. ஆனால் ஒரு நாள் நாம் மூவரும் அயல் நாடு போகலாம் என்று பிடிவாதம் பிடித்தனர். இங்கேயே இருக்கலாம் என்று எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. வேறு வழியின்றி நானும் ஒப்புக்கொண்டேன். இருக்கும் சொத்தில் பாதியை மட்டுமே பயன்படுத்தலாம், மீதியை நம் எதிர்காலத்திற்காக இங்கேயே புதைத்து வைத்து விடலாம் என்று முடிவு செய்தோம். 6000 பொற்காசுகள் இருந்தன. 3000ஐ புதைத்து வைத்து மீதியை ஆளுக்கு 1000ஆக பிரித்தோம். மூவரும் கப்பலேறி அயல் நாடு சென்றோம். வியாபாரம் பொன்மழை பொழிந்தது. ஒரு பொருளுக்கு 10 மடங்கு லாபம். ஊர் திரும்ப துறைமுகம் வந்தோம். அங்கே ஒரு இளம் பெண் கிழிந்த உடையில் சோகமாக நின்றிருந்தாள். அவள் என்னிடம், ஐயா, நான் ஏழை. உங்களை பார்த்தால் நல்லவராகவும் உதவும் குணமுள்ளவராகவும் தெரிகிறது. என்னை மனைவியாக ஏற்று எனக்கு வாழ்க்கை தருவீர்களா என்று கண்ணீருடன் கேட்டாள். அவள் பேச்சு என் மனதை தொட்டது. நானும் சம்மதித்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அவளையும் அழைத்து கொண்டு நாங்கள் 4வரும் கப்பலில் பயணம் செய்தோம். என் சகோதரர்களுக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டது. கோபம் அதிகமானது. இவனை கொன்று இவன் சொத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டார்கள். அன்றிரவு நானும் என் மனைவியும் கப்பலில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் எங்களை கடலில் வீசிவிட்டார்கள். நான் பதறிப்போய்விட்டேன். என் மனைவி பயப்படவில்லை. மாறாக அவள் என் கண்முன் ஒரு பெரிய பெண் பூதமாக உருவெடுத்து ஒளிரும் கண்களுடன் நின்றாள். என்னை தன் கைகளில் தூக்கி
ஒரு தீவில் விட்டுவிட்டு மறைந்து போனாள். மறுநாள் காலை நான் எழுந்தபோது அந்த பெண் பூதம் மீண்டும் தோன்றியது. நான் தான் உங்கள் மனைவி. நீங்கள் என்னை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை கொல்ல முயன்றார்கள். அவர்களை நான் விடப்போவதில்லை, கொல்லப் போகிறேன் என்று சொல்லி கிளம்பத் தயாரானது. நான் தடுத்து, பூதராணி, என் சகோதரர்களை மன்னித்துவிடு, அவர்களை கொல்லாதே என்று கெஞ்சினேன். கொல்லத்தான் போகிறேன் என்று உறுதியாகச் சொன்னது. பிறகு என்னை தூக்கிக் கொண்டு வான்வழியாக பறந்து என் வீட்டில் விட்டது. காலையில் எழுந்து பார்த்தால் என் வீட்டு வாசலில் 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தன. என்னை பார்த்ததும் அவை சத்தமாக அழுதன. அப்போது அந்த பெண் பூதம் தோன்றி, இவை உங்களுடைய சகோதரர்கள். அவர்களை நாய்களாக மாற்றிவிட்டேன். 10 ஆண்டுகள் இப்படியே இருப்பார்கள், பிறகு மனிதர்களாக மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. இது நடந்து 10 ஆண்டுகளாகிவிட்டன. என் சகோதரர்களை மீண்டும் மனிதர்களாக்க அந்த பெண் பூதத்தை தேடிச் செல்லும்போதுதான் வழியில் இந்த வியாபாரியை சந்தித்தேன். இவருக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க இங்கு தங்கினேன் என்று வழிப்போக்கன் தன் கதையை முடித்தான். பூதம் சிந்தித்து, உன் கதையும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வியாபாரியின் தண்டனையை மேலும் 1 பங்கு குறைக்கிறேன் என்று சொன்னது. அப்போது கழுதையுடன் வந்திருந்த அந்த இன்னொரு வழிப்போக்கன், பூதமே, நானும் என் கதையை சொல்கிறேன். அது உனக்கு ஆச்சரியமாக இருந்தால் இந்த வியாபாரியின் மீதி தண்டனையையும் குறைத்துவிடு என்று கேட்டான். சரி, சொல் என்று பூதம் சொன்னது. இவ்வாறு சொல்லி ஷராஜத் கதையை நிறுத்தினாள். பிறகு மன்னர் ஷாரியர், ஏன் நிறுத்திவிட்டாய்? தொடர்ந்து சொல். அரசே, ஏற்கனவே பொழுது விடிந்துவிட்டது. மீதி கதையை சொல்லத் தொடங்கினால் நேரம் போதாது. எனவே நேற்றைப் போல பாதியில் நிறுத்த வேண்டாம் என்று இப்படியே நிறுத்திவிட்டேன் என்று மெதுவாகச் சொன்னாள். மன்னர் ஷாரியர் ஒரு கணம் அமைதியாக யோசித்தார். பின்னர் ஆர்வம் தாங்காமல், சரி, உன் மீதி கதையை கேட்க இன்னொரு இரவு உன்னை உயிருடன் விடுகிறேன் ஷராஜத். கதையை நாளை தொடர்ந்து சொல் என்றார். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.